பாகிஸ்தான் ஒரு நாடே கிடையாது. இது நமக்கு ரொம்ப காலமாவே தெரியும். என்ன ஒண்ணு, அண்ணன் அமெரிக்கா ஏத்துக்க மாட்டாங்கிறனாலயே பாதி பையன் நம்ப மறுத்தான். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அண்ணன் அமெரிக்கா எல்லா பயலையுமே நம்ம ஏத்துக்க வச்சோம். நடவடிக்கை அப்படிங்கிறது அவன் எடுத்து கிழிக்க மாட்டான்னு நமக்கு நல்லா தெரியும். நம்மளே எடுத்துக்குவோம். ஆனா, இப்ப பாகிஸ்தான் மனுஷ பயப்பிள்ளைகளே இல்லைங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு. நமக்கு மட்டுமன்னா, ஒட்டுமொத்த உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. காரணம் என்ன அப்டின்னா, எல்லா நாட்டிலயும் நடிகர்கள் இருப்பார்கள். நடிகர்கள் இல்லாத நாடே கிடையாது. ஏன் அப்டின்னா, சினிமா துறை, நாடகத்துறை ஏதோ ஒண்ணு அங்க ஊர்ல இருக்கும். நாடக நடிகர்கள் இருப்பார்கள். சினிமா நடிகர்கள் ஏதோ நடிகர்கள் அப்படின்னு ஒவ்வொரு நாட்டிலயும் ஆட்கள் இருக்கத்தான் செய்வாங்க. இல்லாத நாடு நமக்கு தெரிஞ்சு இல்ல. அப்படி ஏது இருந்தா கூட கமெண்ட்ல போடுங்க. ஆனா அந்த நடிகர்களுக்கே டஃப் குடுக்கறது யாரு அப்டின்னா, அரசியல்வாதிகள் தான். காரணம் தேர்தல் காலகட்டங்கள்ல தலைவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் தூக்கி சாப்ட்ரும். ஸ்க்ரீன்ல ஆக்ஷன், டேக்கு, மேக்கப்பு, டயலாக்கு, ஹோம்வொர்க்கு எல்லாம் பண்ணி வந்து எடிட்டிங்லலாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபைனல் ஃபுட்டேஜுக்கு நம்மலாம் கைத்தட்டி விசில் அடிப்போம். ஆனா தலைவர்கள் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிலாம் கிடையாது. லைவாவே எந்த ஏற்பாடும் கிடையாது. முன்னாடி எத்தன பேர் இருப்பாய்ங்கன்னும் தெரியாது. யார் அவனுங்கன்னும் தெரியாது. உண்மையிலேயே கட்சிக்காரங்களா? இல்ல காசுக்கு கூடுன கூட்டமா? இல்ல நமக்கு கூடுன கூட்டமா? எத பத்தியும் தலைவன் கவலைப்படவே மாட்டாய்ங்க. அடிச்சு வுட்டா சும்மா விசிலும், கைத்தட்டலும் பறக்கும். அந்த காலகட்டங்கள்ல அவர்கள் குடுக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஈடு இணையே இல்ல. இதுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. உண்மையிலேயே பெர்ஃபார்மரா இருப்பாரு. உண்மையிலேயே நடிகரா இருப்பாரு. அதாவது நல்லது செய்யப்போற மாரியே தேர்தல் காலங்கள்ல நடிச்சு, ஜெயிச்சு போக்கூடிய பல ஆட்கள பார்த்திருக்கோம். உண்மையிலேயே பெர்ஃபார்மன்ஸ் பிச்சு உதறி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தலைவர்களும் இருக்கார்கள். இது உலகம் பூரா பொருந்தும். ஆனா பாகிஸ்தான்ல மட்டும் விசித்திரமா, ராணுவம் மிகப்பெரிய நடிகர்களா இருக்காய்ங்க. அடேங்கப்பா! ஸ்கிரிப்ட் எழுதுறாய்ங்க. அரசியல் எல்லா நாட்டு அரசியல்வாதியும் ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுத மாட்டார்கள். ஆன் ஸ்பாட் மைக்க போட்டாலும் சரி, மேடைய போட்டாலும் சரி, தலைவர்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி தள்ளிருவார்கள். அது தனி டிவிஷன். அடுத்து நடிகர்கள் தேவையே கிடையாது. ஸ்கிரிப்ட், ஒர்க், எடிட்டிங் அப்டின்னா அது தனி டிவிஷன். ஆனா இந்த பயப்பிள்ளைக எல்லாத்தையும் மெர்ஜ் பண்றாய்ங்க. மெர்ஜ் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி நடிக்கிறாய்ங்க. ஆக்ஷன் எவன் சொன்னான்னு தெரியல. ரா ஃபுட்டேஜ் பார்த்தா தெரிஞ்சு போயிரும். ஓரமா நின்னு ஆக்ஷன் எதுவும் சொன்னாங்களா என்னன்னு. இல்ல ரகசியமா ஏதும் உளவு பார்த்தா தெரிஞ்சு போயிரும். ரிஹர்சல் எதுவும் பார்த்துக்கிட்டு திரிஞ்சாங்களா அப்படின்னு. அந்த அளவுக்கு பாகிஸ்தான் ராணுவம் நடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இவனுங்களுக்கெல்லாம் புத்தியே கொஞ்சம் கூட கிடையாது. காலங்காலமா சீனா நடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் இவ்வளவு பெரிய டிராமாவா நடத்துறான். ஆன் ஸ்பாட் வந்து நடிச்சுட்டு போய்க்கிட்டே இருக்கான். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதா? ஸ்பாட்லயே நடிக்க வேண்டியது, எடுக்க வேண்டியது, கிளம்பி போய்க்கிட்டே இருக்கான். இவனுங்க என்னடான்னா ஊரை கூட்டி நடிச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ராணுவ தளபதி தான். வேற யாரும் கீழ உள்ள ஆட்கள்லாம் கிடையாது. ராணுவ தளபதி, அவருக்கு கீழ உள்ள 1 டசன் பயலுக. எல்லாம் தீவிரவாத பயலுக தான் நடிக்கிறாங்க. சரி எதுக்கு இந்த நடிப்பு அப்டின்னா, இந்தியாவோட வெற்றி. இந்த வெற்றிய கொண்டாடுறதுக்கு இந்த நடிப்பு. ஆனா என்ன ஒண்ணு அப்டின்னா, இந்தியா அடிச்சுச்சு. அடிச்சு துவம்சம் பண்ணோம். சேட்டலைட் இமேஜ்க்குலாம் நம்மளும் குடுத்தோம். சேட்டலைட் நம்ம மட்டும் வச்சுக்கல. உலகத்துல எல்லா பேரும் வச்சிருக்கான். கமர்ஷியலும் வச்சிருக்கான். டிஃபென்ஸ் ரீதியாவும் வச்சிருக்கான். அதனால சேட்டலைட் இமேஜ்கள எடுக்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஒரு காலகட்டத்துல ஜிபிஎஸ் சிக்னல் எடுக்கணும் அப்டின்னா, அதுக்குன்னு டிவைஸ் இருக்கும். அதுக்குன்னு சில நார்ம்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த டிவைஸ வச்சிருக்கக்கூடிய ஆட்களுக்கு பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் நடந்த காலகட்டங்கள்லாம் இருக்கு. இப்ப அப்படியா? எல்லா பயலும் ஜிபிஎஸ் சிக்னலோட தான் சுத்திக்கிட்டு திரியுறான். மாறிப்போச்சு. ட்ரெண்டே மாறிப்போச்சு. அந்த மாரி தான். ஒரு ராணுவ அடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறைக்கிறதுலாம் ஒண்ணும் அவசியமே கிடையாது. ஏன்னா சேட்டலைட் இமேஜ் எல்லாராலயும் அக்சஸ் பண்ண முடியும். பெரிய அளவு விஷயம் வீதிக்கு வந்துரும். அந்த மாரி நம்ம குடுத்தது இல்லாம, "டேய் இவ்வளவு சிம்பிளான விஷயம் தானே. அவன் எடுத்துக்க. இந்தா போ. எடுத்து பாத்துக்க. இந்த லொகேஷன் தான் நாங்க அடிச்சது. நாங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி, அடிச்சதுக்கு அப்புறமா அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருன்னோனே" ஊரே பாத்து சாம்பலாகி கிடக்கு எஜமா. நீங்க சொல்றது தான் சத்தியம் அப்படின்ட்டு எல்லாம் போயிட்டாய்ங்க. அதையும் மீறி இவனுங்க நடிக்கிறாய்ங்க. எப்படி? இந்தியாவோட பேஸ்கள நாங்க அழிச்சோம் அப்டின்னாய்ங்க. சேட்டலைட் இமேஜ் குட்றா அப்டின்னோனே, சேட்டலைட் இமேஜ்லாம் இல்ல. நாங்க அடிச்சுட்டோம். நம்புனா தான் நீ நல்லவன் அப்டிங்கிற மாரிலாம் டயலாக் பேசி பார்த்தாய்ங்க. எந்த பேஸ அடிச்சாய்ங்கன்னு சொன்னாங்களோ, அந்த பேஸ்ல இருந்தே பாரத பிரதமர் அவருக்கே உரிய ஸ்டைல்ல வீர உரை ஆற்றிட்டார்.
ஆட்டோமேட்டிக்கா அத காப்பி அடிச்சு ஷபாப் ஷெரீஃப்பும் அதே மாரி லொகேஷன் போயி, அதே மாரி வீர உரை ஆற்றுறேன்னாரு. அந்த ஆள் வீர உரை பொது மேடையில ஆட்டி மைக்கெல்லாம் உடைச்சதே ஊர் உலகமே பார்த்துச்சு. இப்ப தோத்து போய் எதுக்கு நடிக்கிற நீ? அப்படின்னு சொல்லி உள்ளூர்ல ஒரு பையன் அத என்டர்டெயின் பண்ணல. அதனால அவனுங்களுக்கு சீன் ஆயிப்போச்சு. உடனே தான் ஃபீல்டு மார்ஷல் பொறுப்ப குடுத்தாய்ங்க. அதுக்கு ஒரு பெரும் நடிப்பு. ஃபீல்டு மார்ஷல் பொறுப்ப ராவல்பிண்டில வச்சு தந்திருக்கலாம், இஸ்லாமாபாத்ல வச்சு தந்திருக்கலாம். ஒரு பொட்ட கார்ல, ஜீப்ல ஓட்டிக்கிட்டு என்னமோ அந்த காலத்து கிராமத்து படங்கள் கேங்ஸ்டர் ஸ்டோரிய காட்டுறோம்னு நெனப்பு. அந்த ஜீப்ல போய்க்கிட்டு அந்த ஃபுட்டேஜ எடுத்து போட்டு ஃபீல்டு மார்ஷல் பதவின்னு வாங்குனாய்ங்க. அதையும் ஊரு நம்புது, உலகம் நம்புதுலாம் அவனுங்களுக்கு தேவையில்ல. பாகிஸ்தான் மக்கள் நம்பணும். பாகிஸ்தான் மக்கள் நம்பல. "டேய் தோத்து போயிட்டு உனக்கு எதுக்குடா ஃபீல்டு மார்ஷல் பதவி?" அப்படின்னு சொல்லி கதற விட்டாய்ங்க. இப்படி கதற விடக்கூடிய காலகட்டங்கள் இந்தியால பெரிய அளவுல டிஃபென்ஸ்ல உள்ள ஆட்கள், தளபதி ஆட்கள், பெரிய லெவல் டிஃபென்ஸ் இந்த ஆப்பரேஷன்ல ஈடுபட்ட ஆட்கள பெருமை சேர்க்கிற விதமாவும், கொண்டாடுற விதமாவும் ஏகப்பட்ட கான்ஃபரன்ஸுகள் போய்க்கிட்டு இருக்கு. டிஃபென்ஸ் ரீதியில. பாராட்டு பத்திரம் வாசிக்கிறதுக்குலாம் கிடையாது. டிஃபென்ஸ் ரீதியில அடுத்த கட்ட வளர்ச்சி, அடுத்த கட்ட முன்னேற்றத்த நோக்கி பெரிய அளவு கான்ஃபரன்ஸ். அங்க சில விருதுகள் இந்த மாரி சம்பவங்கள்லாம் இந்தியா பேரலரா இந்த பக்கம் நடத்திக்கிட்டு இருக்கு. இத திருப்பியும் காப்பி அடிச்சுட்டாய்ங்க. இத திருப்பியும் காப்பி அடிக்கும்போது பிரச்சனை வந்துருச்சு. ஏன் அப்டின்னா, பாகிஸ்தான்ல இந்த மாரி அமைப்புகள் ராணுவத்த கூப்ட்டு குடுக்க முடியுமான்னு கேட்டா குடுக்க முடியாது. குடுக்கறக்கு ஒரு பையன் தயாரா இருக்க மாட்டான். ராணுவமா ஒரு இயக்கத்த திடீர்னு லெட்டர் பேட் இயக்கம் மாரி உருவாக்கணும். அவர்கள் கான்ஃபரன்ஸ் நடத்துறார்கள், விருது குடுக்குறார்கள்னு ஏத்துக்கிட்டாலும், திருப்பி காமெடியா தானே போகும். அது போக அவங்கிட்ட போய் விருது வாங்குனா, நம்மளோட செல்வாக்கு என்ன ஆகுறது? நமக்கு நாமளே விருது குடுக்கறது தானே ஹைலைட்டு. அப்படித்தானே ஃபீல்டு மார்ஷல் பதவியே குடுத்துட்டோம். ஒரு அவார்டு குடுக்க மாட்டோமா? அப்படின்னு சொல்லி ஆசிம் முனிருக்கு ஒரு ஞாபகம் வந்திருக்கு. வந்தது மட்டும் கிடையாது. அது ஏன் நமக்கு தான் ஃபீல்டு மார்ஷல் பதவி நம்மளா குடுத்துக்கிட்டோம். அவார்டு என்ன அவார்டு? நாச்சியப்பன் பாத்திர கடை. அத நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு குடுத்துருவோம் ஷபாப் ஷெரீஃபுக்கு. அப்படி நாடகத்த உல்டாவா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மனுஷன் நடு நைட்ல ஸ்கிரிப்ட் எழுதினாரோ, இல்ல பங்கருக்குள்ள இருக்கும்போதே ஸ்கிரிப்ட் எழுதிட்டாரோ என்னமோ யாரு கண்டா? ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணிட்டாய்ங்க. டின்னர் அரேஞ்ச் பண்ணி, அதுல வீர உரை அப்படிங்கிற பேர்ல ஆட்டி, அந்த ஃபுட்டேஜஸ்லாம் நான் பார்க்கல ஜாபிகளா. இருக்கா என்னன்னே எனக்கு தெரியல. கடைசியா கொண்டு வந்து ஒரு பரிசு. எது? பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டருக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் குடுக்குறார். எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் எங்கேயாச்சும் நடக்குமா அப்படின்னு கேட்டா தெரியல. ஜெயிச்சு ஏது செஞ்சிருப்பார்கள். காரணம் அவர்கள் அந்த அதாவது இந்தியாவை அடிச்சு வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி குடுக்குற மாரி ஒரு தோற்றம். இது எங்க நடக்கும் அப்படின்னா, பெரும்பாலும் ரஷ்யா இந்த மாரி விவகாரங்கள செய்வார்கள். அதாவது ரஷ்யால வழமையான ஒரு விஷயம் இருக்கு. ஒரு யுத்தத்த முடிச்சுட்டு அதுக்கு இன்சார்ஜான தளபதி வந்து அதிபர பார்த்து சொல்லுவார். "நீங்க குடுத்த இந்த வேலைய முடிச்சுட்டேன். அந்த நாட்ட கைப்பற்றிட்டோம். ரஷ்யா ஜெயிச்சிருச்சு" அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து அவரு குடுத்த உத்தரவ செஞ்சுட்டேன் அப்படின்னு தளபதி சொல்ற மாரி ஒரு வழமையான நடைமுறை இருக்கு. உக்ரைன் யுத்தம் முடிஞ்சோனே நம்மல்லாம் இப்ப சமகாலத்துல பார்ப்போம். அதை ஏது காப்பி அடிச்சாங்களோ என்னமோ. ஏன்னா வீர வசனம்லாம் அந்த மாரி தான். சரி இவ்வளவும் பண்ணி என்னத்தையா குடுத்த? நீ தான் அடி வாங்கினீயே அப்படின்னு கேட்டா, இவர்கள் அடிச்ச மாரி ஃபுட்டேஜ் ஒண்ணும் கிடையாது. உதாரணத்துக்கு சேட்டலைட் இமேஜ் எல்லாம் ஒண்ணும் குடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆர்ட்டிலரிகள் ஃபயர் பண்ற மாரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி குடுத்துட்டாய்ங்க. ஆர்ட்டிலரிகள் எங்கடா? நீங்க எங்கடா? எல்லா மிசைலும் தான் போட்டு வெடிச்சிருச்சே! ஆர்ட்டிலரி தாக்குதல் ஒண்ணும் இல்லையே! பெரிய அளவு ஆர்ட்டிலரி தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் குடுத்தோனே ஆர்ட்டிலரி யூனிட்டே கிளச்சிட்டு ஓடி போயிட்டாய்ங்களே! என்ன ஃபுட்டேஜ் குடுத்தாய்ங்க? அப்படின்னு கேட்டா, என்னத்தையோ நெட்ல டவுன்லோட் பண்ணியிருக்கான். நம்ம எடிட்டர் பண்ணாத வேலையா? அப்படிங்கிற மாரி கடந்து போலான்னு கேட்டா, அதையும் பண்ணல கூமுட்ட பயலுக. கூமுட்ட பயலுக சீனா ஏற்கனவே வெளியிட்ட ஃபோட்டோ. சீனா கிட்ட நின்னுதான் ஒரு ஃபோட்டோ குடுங்க எஜமான்ன்ற பயலாட்டுக்கு. சீனா பையன் அவனோட ஆர்ட்டிலரி ஃபயர் பவர காட்டுனேன் அப்படின்னு சொல்லி, அதாவது 6 நிமிடத்துல இந்த ஆர்ட்டிலரி மிஷின்லாம் வச்சு கிழிச்சு புட்டோன அப்படின்னு சொல்லி அப்ப பெருசா பேசுனாய்ங்க. பரவால்லடா கிழிச்சதெல்லாம் சரி. ரா ஃபுட்டேஜா வெளியிடேன் அப்படின்னப்போ, ஃபோட்டோ தான் வெளியிட்டோம்ல போங்க அப்படின்ட்டாய்ங்க. சரி நரி ஊளையிடுதுன்னு நம்மளும் கடந்து வந்துட்டோம். அந்த ஃபோட்டோவே இந்த இவனுக்கு தந்துட்டாய்ங்க. இவன அத ஃப்ரேம் போட்டு வெளில விட்டான். வெளில விட்டான்னா ஷபாப் ஷெரீஃப்க்கு குடுத்துட்டான். தீவிரவாதி பயலுக்கு புத்தியே கிடையாது. இம்புட்டு அக்கப்போரு பண்ணிக்கிட்டு திரியிறாய்ங்க பாகிஸ்தான் ராணுவம். திடீர்னு பார்த்தோனே நமக்கு இப்பதான் சந்தானம், வடிவேலு அப்படின்னு எல்லாரும் என்ட்ரி குடுக்குறாய்ங்க. அதுக்கு போட்டியா இந்த ஆள் ட்ரை பண்றானோ? அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சு. பட் ஆனா அதுக்கு போட்டியாலாம் கிடையாது. அவன் உள்ளூர்ல ஜெயிச்ச மாரி ஒரு ஸ்கிரிப்ட ரெடி பண்றாய்ங்க. உலகத்திலேயே நடிகர்கள் நடிச்சு பார்த்திருக்கோம். அரசியல்வாதிகள் நடிச்சு பார்த்திருக்கோம். ஏன் லீவுக்காக ஸ்கூல்ல இருந்து ஆபீஸ் வரை நம்மளே நடிகனா மாறி இருக்கோம் பல காலங்கள்ல. ஆனா ஒரு ராணுவ தளபதி நடிச்சு பார்த்திருக்கீங்களா?
பாகிஸ்தான் தளபதிய பாருங்க. ஸ்கிரிப்ட் எல்லாம் பயங்கரம் தான். ஆனா என்ன, அது என்ன ஜானர்ன்னு அவன் தான் சொல்லணும். அந்த தீவிரவாதி ஆசிம் முனீர் தான் சொல்லணும். இது காமெடியா? இல்ல ஆக்ஷனா? அப்படின்னு. நமக்கு தெரிஞ்ச அவன் என்ன ஜானர் சொன்னாலும் சரி, இது ஓடாத குப்பை படம்ங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.